வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். பரபரப்பான ஒரு வணிக வளாகத்தில் புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் இளங்கோவன் தனது புதிய வரைபடங்களை வாடிக்கையாளர்களிடம் காட்டிப் பாராட்டுகளைப் பெறுகிறார். அவருடைய நுணுக்கமான வேலைப்பாடுகளும் கடின உழைப்பும் அவரை அந்த நகரத்தின் மிகச்சிறந்த வடிவமைப்பாளராக மாற்றியிருக்கின்றன. அதே நேரத்தில் மற்றொரு பகுதியில் வசிக்கும் ஓவியர் செல்வம் அன்றாட உணவிற்கே வழியின்றித் தவிக்கிறார். கடுமையான வறுமை அவரது சிந்தனைகளை முடக்கி அவருடைய அரிய ஓவியத் திறமையை மெல்ல மெல்ல மங்கச் செய்கிறது. இளங்கோவன் தனது அலுவலகத்தில் அமர்ந்து நகரின் மிகப்பெரிய நூலகக் கட்டிடத்தை வடிவமைப்பதற்கான அரசாங்கப் போட்டிக்குத் தயாராகிறார். இந்தத் திட்டம் அவரது வாழ்நாளின் மிக உன்னதமான புகழைப் பெற்றுத் தரும் என்பதால் மிகுந்த ஆர்வத்துடன் வேலை செய்கிறார். வறுமையின் பிடியில் இருக்கும் செல்வம் ஒருவேளை உணவிற்காகத் தனது பழைய தூரிகைகளையும் வண்ணங்களையும் விற்கத் துணிகிறார். அன்றாடப் பசி அவரது கலை அறிவை எவ்வாறு சிதைக்கிறது என்பதை அவர் கண்ணீருடன் உணர்கிறார். இளங்கோவன் நூலகத்திற்கான இறுதி வரைபடத்தை எழிலுற முடித்து அதை ஒரு நீல நிறக் கோப்பில் பத்திரப்படுத்துகிறார். அடுத்த நாள் காலையில் அதை தலைமை அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதால் தன் மேஜையின் மீது வைக்கிறார். இரவு நேரத்தில் இளங்கோவன் தனது நண்பர்களுடன் தொலைபேசியில் பேசி மகிழ்கிறார். அந்த மகிழ்ச்சியில் தான் வரைந்து வைத்த கோப்பைத் தனது பையில் வைக்க மறந்துவிட்டு மேஜையிலேயே விட்டுவிட்டு உறங்கச் செல்கிறார். மறுநாள் காலை விடிந்ததும் இளங்கோவன் அவசரமாகத் தயாராகி அலுவலகப் பையை மட்டும் எடுத்துக்கொண்டு மகிழுந்தில் புறப்படுகிறார். மறதியின் காரணமாக மேஜை மேல் இருந்த முதன்மையான நீல நிறக் கோப்பை அவர் கவனிக்கத் தவறுகிறார். அரசாங்க அலுவலகத்தை அடைந்த இளங்கோவன் அதிகாரிகள் முன்னிலையில் தனது திட்டத்தை விளக்கத் தயாராகிறார். பையைத் திறக்கும்போதுதான் அங்கே வரைபடக் கோப்பு இல்லை என்ற அதிர்ச்சியான உண்மை அவருக்குத் தெரிகிறது. மறதியால் கோப்பை வீட்டிலேயே விட்டு வந்ததை எண்ணி இளங்கோவன் பதற்றமடைகிறார். அதிகாரிகள் அவரிடம் வரைபடத்தைக் கேட்க அவர் கைகள் நடுங்கத் திகைத்து நிற்கிறார். இளங்கோவனால் குறிப்பிட்ட நேரத்தில் வரைபடத்தைச் சமர்ப்பிக்க இயலாததால் அதிகாரிகள் அவரை போட்டியிலிருந்து நீக்குகிறார்கள். இத்தனை ஆண்டுகள் அவர் சேர்த்த நற்பெயரும் புகழும் அந்த ஒரே ஒரு மறதியால் அந்த இடத்திலேயே வீணாகிறது. மனம் உடைந்த இளங்கோவன் அலுவலகத்தை விட்டு வெளியேறி நகரின் தெருக்களில் விரக்தியுடன் நடக்கிறார். தனது கவனக்குறைவும் மறதியும் தன் வாழ்நாள் சாதனையையே அழித்துவிட்டதை எண்ணி வருந்துகிறார். அதே தெருவின் ஓரத்தில் செல்வம் வறுமையின் கொடுமையால் பசியோடு அமர்ந்திருக்கிறார். பசி அவரது அறிவையும் சிந்திக்கும் ஆற்றலையும் எவ்வாறு மெல்லக் கொள்கிறது என்பதை அவர் முகத்தில் உள்ள சோர்வு காட்டுகிறது. இளங்கோவன் தற்செயலாகச் செல்வத்தைப் பார்க்கிறார். இருவருக்குள்ளும் ஒரு நீண்ட உரையாடல் தொடங்குகிறது. செல்வம் தனது வறுமை எவ்வாறு தன் கலை அறிவை அழித்தது என்று இளங்கோவனிடம் விளக்குகிறார். வறுமை அறிவைக் கொல்லும் விந்தையைச் செல்வம் கூறக் கேட்ட இளங்கோவன் வள்ளுவரின் குரலைப் பற்றிச் சிந்திக்கிறார். வறுமை அறிவை அழிப்பது போல தன் மறதி தன் புகழை அழித்துவிட்டதை அவர் ஒப்பிட்டுப் பார்க்கிறார். இளங்கோவன் செல்வத்திற்குத் தம்மால் இயன்ற பண உதவியை செய்து அவருக்கு புதிய வாழ்வாதாரத்தை உருவாக்க உறுதியளிக்கிறார். செல்வம் நன்றியோடு விடைபெற்றுத் தன் வழியில் செல்கிறார். இளங்கோவன் மீண்டும் தன் வீட்டிற்குச் சென்று மேஜையின் மேல் அப்படியே இருக்கும் அந்த நீல நிறக் கோப்பை எடுக்கிறார். மறதி செய்த பேரழிவை நினைத்து அந்தக் கோப்பை பார்த்துக் கண்ணீர் சிந்துகிறார். தன் தவறைத் திருத்திக் கொள்ள நினைக்கும் இளங்கோவன் இனி எப்போதும் எந்த ஒரு செயலிலும் விழிப்புணர்வுடனும் மறதியின்றியும் செயல்படப் போவதாகத் தனக்குள் சபதம் ஏற்கிறார். சில மாதங்களுக்குப் பிறகு இளங்கோவன் விழிப்புணர்வுடன் உழைத்து மற்றொரு பிரம்மாண்டமான கட்டிடத் திட்டத்தை வெற்றிகரமாக வடிவமைத்து முடிக்கிறார். இம்முறை அவர் எதையும் மறக்காமல் கவனமாகச் செயல்படுகிறார். புதிய திட்டத்திற்கான பாராட்டு விழாவில் இளங்கோவன் மேடையில் நின்று தனது வெற்றியின் ரகசியத்தைப் பகிர்ந்து கொள்கிறார். விழிப்புணர்வே ஒருவனுடைய புகழைக் காக்கும் கேடயம் என்று அவர் கூட்டத்தினருக்கு விளக்குகிறார். இளங்கோவன் மேடையில் பேசும்போது திரையில் குரல் எண் 132 ஒளிர்கிறது. வறுமை அறிவைக் கொல்வது போல மறதி புகழைக் கொல்லும் என்ற உண்மையை உணர்ந்தவராக அவர் கம்பீரமாக நிற்கிறார். நாளை சந்திப்போம். இன்று விடைபெறுகிறேன். நன்றி.